அந்த இதில் வரும்ல, அது என்ன கலகலப்பில் வணக்கம் வணக்கம். ஆக்சுவலி வணக்கம் அப்படி சொல்றேன். இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்ட்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோவாக போகலான்னு இருந்தோம். பிளேலிஸ்டே வைக்கலான்னு வச்சிருக்கோம் நாங்கள். ஆனால் சரி ஓகே, வந்து நிறைய பேர் கேட்குறீங்க என்னன்னா அலும்புனாட்டிஸ்க்கும் உங்களுக்கு மைக் செட்டுக்கு என்ன பிரச்சனை, ஏன் போட மாட்டேங்க? அப்படி இல்லை, நாங்கள் வந்து ரேண்டமாக நான் பார்த்துட்டு வரோமே, வந்துட்டு வீட்டில் உட்கார்றப்ப எது டக்குன்னு மைண்டுக்கு வருதோ அதை எடுத்து பண்ணிடுவோம். மற்றபடி பார்க்கணும் எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். மைக் செட்டும் ஆக்சுவலாக எங்களுக்கு நாங்கள் பண்ணுற வீடியோஸ்ல எங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ அந்த சேனல், நாங்க நீங்க கேக்குறீங்கன்னு ஒரு ரீசனுக்காக நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம், பார்த்து வீடியோ போட்டுட்டு தான் இருக்கோம். பிடிக்குதோ இல்லையோ ஆனா வீடியோ சப்ஸ்கிரைபர் கேக்குறீங்கன்னு நாங்க போட்டுட்டு தான் இருக்கோம். அதையும் தாண்டி வந்து எங்களோட உண்மையான ரியாக்ட் தான் என்னன்னா, அதாவது இப்போ ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்களேன்னு சும்மா உட்காந்து எக்ஸைட் ஆகி போட்டு இது வரைக்கும் போடவே இல்லை. ஆக்சுவலி ஒரு வீடியோ வந்து நாங்கள் பார்க்க போய் சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க, பார்க்க போய் எங்களுக்கு வந்து எக்ஸைட் ஆகல. சரி ஓகே, இது வந்து நம்மளுக்கு இந்த கண்டென்ட் செட் ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டாச்சு. அது வந்து போடல வீடியோ. பட் அது அலுமினாட்டிஸ் மைக் செட் எல்லாமே கண்டிப்பா வரும். ஏன்னா நான் மைக் செட் வந்து நான் அந்த சேனல் தான் பார்த்தது கிடையாது. அதனால எனக்கு அது என்ன கண்டென்ட் அதுல வரும்ன்றது எனக்கு சேம் லைக் பரிதாபம் கைண்ட் ஆஃப் திங். நான் பார்த்ததுல நீங்க எது சொல்ல, நான் வீடியோ பார்க்கும் போதே நல்லா இருக்கும், அவங்க பண்ண நல்லா இருக்கும். அதுல ஒரு சீரீஸ் கூட வந்துருந்துச்சு, நல்லா இருக்கும். அது ஒரு ஹாஸ்டல் சீரீஸ் மாதிரி இருக்கும். பேர் அலுமினாட்டிஸ் தான் நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அது பார்த்துருக்கேன், அது ரொம்பவே நல்லா இருக்கும். நான் அப்படியே இங்க ஹாஸ்டல்ல இருந்தப்ப இருந்த ஃபீல் எனக்கு கிடைக்கும். இப்போ என்னன்னா லைக் இதுவுமே சாங்ஸ் ட்ரெய்லர்ஸ் ஏன் பார்க்க மாட்டீங்க அப்படின்னா, அது என்னன்னா எப்படி சொல்றது, சம்டைம் முன்னாடியே பாத்துருவோம்னு நாங்க ஆல்ரெடி ட்ரைலரு இந்த சாங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மூவி பார்க்க போகும்போது அது எங்களுக்கு பெரிய ஒரு சொதப்பெல்லாம் இருக்கும்னு வாங்கல, அது மாதிரி இருக்கு. இன்னும் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு போனா அங்க மொக்கையா இருக்கும், மொக்கையா இருக்குன்னு போனா அங்க ஒரு இதா இருக்கும். அதனால நாங்க இப்போ ரீசன்ட் டைம்ல வந்து எந்த படத்துக்கு ட்ரைலரோ இல்ல மியூசிக் இதோ லான்ச் எதுவுமே நாங்க பாக்குறதே கிடையாது. போய் மூவி தியேட்டர்ல பார்த்து அதுக்கப்புறம் தான் வந்து பாக்குறதே நாங்க. ஈவன் லப்பர் வந்து ட்ரெய்லர் பார்த்துமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனா ட்ரெய்லர் பார்த்துமே எனக்கு ஒரு பக்கம் பயமா இருந்துச்சு, எப்படி என்ன ட்ரெய்லர்ல நல்லா கட்டிட்டு படத்தை ஏதாவது சொதப்பிடுவாங்களோன்னு ஒரு நாள் ஃபுல்லா பார்க்காம இருந்து அது வெளியில எல்லாரும் பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னேன்னே அன்னைக்கு நைட்டே போய் பார்த்தோம். ஆமா, நாங்க அந்த லியோலயே அது அடிப்பட்டதால நாங்க வந்து நான் மெயினா வந்து எந்த ட்ரைலருமே நான் பாக்குறதே விட்டுட்டேன். நான் ட்ரைலரும் பக்கத்து இல்ல, மூவி டைரக்டா பார்த்து. அதனாலதான் இப்ப வேட்டையனுமே வந்து நான் பார்க்காமதான் இவ்வளவு. வேட்டையன் இன்னொன்னு சாய் பல்லவி நடிச்சிருந்தாங்க, அது நிறைய பேர் சொன்னீங்க. ஆக்சுவலி அதுவுமே கண்டிப்பா பண்றோம். அது வந்தது கூட எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா இப்ப வந்து ரீசெண்ட் டேஸா எனக்கு தெரிஞ்சு 1 மந்த் நான் ஒரு நார்மலா ஒரு படம் கூட உட்காந்து ஃபுல்லா பார்க்க சீரியஸ் யூடியூப்லயுமே. அதனால நாங்க ஏதாவது பார்த்தா நம்மளோட ரியாக்ஷன் போயிடும், ஒரு அதாவது ட்ரூவான ரியாக்ஷன் போயிடும் வீடியோ எடுக்கும் போதுன்றதாலே நாங்க எதுவுமே பார்க்காம போயிட்டு இருக்கு. ஷூட்காக பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுவுமே ரெண்டுமே நான் பார்க்கவே இல்லை. ஐ மீன் 2 இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து வேட்டையன் வந்து லைக் டீசர் மாதிரி வந்து ப்ரிவியூ அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக 3 days பிஃபோர் வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுத்தையும் ஐ திங்க் எல்லாம் 1 minute தான், ஒரே வீடியோ பார்த்துருவோம். ஓகேவா? Do you know who these officers are? Renowned encounter specialists, sir. இந்த நாட்டில் லட்சக்கணக்கான போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கும்போது இவங்கள மட்டும் அடையாளம் தெரியுது. How is it possible? மோஸ்ட் டேஞ்சரஸ் கிரிமினல்ஸை தைரியமாக என்கவுண்டர் பண்ணதால இவங்க ஹீரோஸாக இருக்காங்க. புதுசாக ஒரு பணி எடுக்க முடியல, ஒரு பொருளை கைமாத்த கூப்பிட்டா ஒரு பேர் வர மாட்டேங்க. நமக்கு தான் எஸ்பிங்க பேர்ல எவன் வந்திருக்காங்களா? நம்ம ஊரில் 4 பப்ளிக்கை கொலை பண்ணா அந்த எஸ்பியை ட்ரான்ஸ்ஃபர் அடிப்பானுல்ல. நல்லா இருக்கு. நம்ம தலைவர். So, என்கவுண்டர்ங்கிற பேர்ல கொலை பண்றது தான் ஹீரோயிசம். Is it?
என்கவுண்டருங்கிறது குற்றம் செஞ்சவங்களுக்கு கொடுக்குற தண்டனை மட்டும் இல்லை, இனிமே இந்த மாதிரி குற்றம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு எடுக்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. டிஜே ஞானவேல். நல்லா இருக்கே ட்ரைலரு. டிஜே ஞானவேல் யாருன்னு தெரியுமா? தெரியாது. ஜெய்பீம் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டீங்களா? ம். அந்த டைரக்டர் தான். அதான் நல்லா இருக்கு. இல்ல கொஞ்சமாவது ஃபீல் ஆகுதா? அந்த ஜெய்பீம் எடுத்த டைரக்டர் எடுத்த ஒரு படத்தோட ப்ரிவியூ பார்க்குற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஆக்சுவலா நான் அதெல்லாம் பார்க்கல, தலைவரோட படம் ட்ரைலருன்றதுலதான் பார்த்தேன். நல்லா இருக்கு, புதுசா இருக்கு. அவரது வந்து இப்ப என்ன படம் லாஸ்டா வந்துச்சு அந்த படம் பேர் என்ன? ஐயோ 3 வாட்டி பார்த்தேன் தியேட்டர்ல. ஜெயிலருக்கு சொல்றீங்க? ஜெயிலர். ஜெயிலர் அது ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு நல்லா இருக்கு, ஒரு யங் ஹீரோ மாதிரி. அவர்ல இந்த மாதிரி எதிர்பார்க்கல, இந்த அளவுக்கு கொஞ்சம் கமர்ஷியலா கொண்டு போவாங்கன்னு எதிர்பார்க்கல. நல்லா இருந்துச்சு. இதுல என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு அமிதாப் பச்சன் சாருக்கு வந்து வாய்ஸ் எப்படின்னா பிரகாஷ் ராஜ் சாரோ சம்மோன் பேசி கரெக்டா தெரியல, அவர் பேசி அது வந்து ஏஐ மூலியமா இதை வந்து அமிதாப் பச்சன் சார் இந்த வேர்ட்ஸ் ஐ மீன் டைலாக்ஸ் பேசினா அப்படி இருக்குன்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம். ஏய் எவ்வளவு வேலை செய்யல. இனிமே இன்னும் கொஞ்சம் நாள்ல பேச்சுன்னா அதான் இதுக்கே கோட்டுக்கே சொல்லியிருந்தாங்க, நீங்க எல்லாமே நான் உங்களை வச்சு மூவி எடுத்துட முடியும் சார். ஏன்னா எல்லாம் 360 டிகிரி எடுத்து வச்சிருக்காங்க. நைஸ், வெரி குட். லைக் இதான் ஆக்சுவலா இப்ப 3 days முன்னாடி வந்த ட்ரெய்லர். நல்லா இருக்கு. ஆக்சுவலி வந்து ஒரு புது கான்செப்ட் மாதிரி இருக்கு. அதான் ஐ மீன் புது ரஜினி சாரை பாக்குற மாதிரி இருக்கு இல்ல. எனக்கு என்னன்னா போட்டிக்கு ஆளு கரெக்டா இருக்கு. அமிதாப் பச்சன் சார் எப்படி அதுதான் சொல்றேன். இல்லன்னா அவரது வந்து எப்படி ஒரு ஹீரோயின் ஒரு டான்ஸ் அது மாதிரி போகுது. இது வந்து தெரியல எப்படி இருக்குன்னு பாட்டு. அந்த இப்பதான் ஒரு ஏஜுக்கு தகுந்த மாதிரி ஆக்ட் பண்றாருன்னு சொல்லலாம். எப்ப உண்மையா சொல்லப்போனா எப்ப ஏஜுக்கு கரெக்டான கேரக்டர் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருக்காரோ அந்த படம் எல்லாமே நல்லா ஓடுது. ஆமா. ஸோ மக்களோட மென்டாலிட்டியே அதான் இருக்குன்றது அப்புறம் தான் ரீசெண்ட் டைம்ஸ்ல புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜெயிலர் மெயின் ஹிட்டான ரீசனே அதுதான். ஜெயிலர் ஹிட்டான ரீசன் அதுதான். இவருக்கு கமல் சாருக்கு விக்ரம் ஹிட்டான ரீசன் அது. அவங்க ஏஜுக்கான ரோல் பண்ண போறப்ப கண்டிப்பா பணம் ஹிட் ஆகுது. ஆமா. சரி ட்ரைலர் பாத்துருவோமா? இது ப்ரிவியூ இதுக்கு முன்னாடி அது 1 minute, இது 2 minutes பார்ப்போம். இதுதான் ப்ராப்பர் ட்ரைலர். இந்த நாட்டுல பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஆனா பொறுக்கிங்க பாதுகாப்பா இருக்காங்க. இந்த மாதிரி பொறுக்கி பக்கத்துல என்கவுண்டர் தான் பண்ணணும். குற்றவாளியை உடனே பிடிக்கணும். என்ன வேணாலும் ஆக்ஷன் எடுத்துக்கோங்க. 60 frames per second இருந்து போல ரொம்ப ஸ்பீடா போகுது விஷுவல்ஸ். It was a brutal murder, sir. இதுதான் கிரிமினலோட ஐடென்டிட்டின்னு எதையும் ஐசோலேட் பண்ணி சொல்ல முடியல சார். உங்களால லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ண முடியலன்னா எல்லாரும் ரிசைன் பண்ணிட்டு போங்கயா. ஒரு வாரத்துல என்கவுண்டர் பண்ணியா? தேவையில்லை சார், ஒரு வாரம் ரொம்ப அதிகம். 3 நாள்ல டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல பேர் வரும். வாக்கிங்கே அப்படி இருக்கு. இல்ல அவரா எடுக்கிறாங்களா இல்ல அவர் நார்மலா வரதே அப்படி வந்துருதான்னு தெரியல. Justice delayed is justice denied. Justice hurried is justice buried. நேரத்தோட மதிப்பு தெரிஞ்ச ஒருத்தன் தான் சாதிக்க முடியும். திருடுனா முகமூடி போடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் மூளை இருந்தா போதும். குற்றங்கள் தொட்டுதாய் மாதிரி அதை வளர விடக்கூடாது சார். அவன் கிட்ட வக்கீல் படையே இருக்கு. அவன் நெட்வொர்க்ல 2000 பேருக்கு மேல இருக்காங்க. இவ்வளவு பெரிய போலீஸ் ஃபோர்ஸ் வெப்பன்ஸ் பவர் இருந்தும் ஒரு கிரிமினல் அக்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சொன்னா அங்க போலீஸ் சரியா வேலை செய்யலன்னு அர்த்தம். சும்மா பேசிட்டு இந்த பிரயோஜனம் இல்லை, அவனை தூக்குவாங்க. காட் இட். யாரு சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருக்கு. அநீதியை நீதியான நாங்கள் என்ன முக்கியம், இன்னொரு அநீதியால இல்லை. அநியாயம் நடக்கும்போது போலீஸ் அமைதியா இருக்கிறத விட அதிகாரத்தை கைது எடுக்கிறது தப்பில்லை ஜட்ஜ் சார். விஷுவல் பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்டா தெரியுது. சொல்றேன்.
கையில பிடிச்சிருவாருப்பா அவரு. படம் எந்த ஹிட்டுங்க. போஸ்ட் தூக்கி அடிச்சாலும் நான் அதே போலீஸ்காரன் தான். என்கிட்ட இருந்தவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அப்பா, யாரு டிஓபி? அவர் கேஜ் என்னப்பா இருக்கும் இந்த லாஸ்ட் போஸ்ட்ல செமையா இருக்காரு. இல்ல படம் ஹிட்டுங்க. இதெல்லாம் நீங்க வந்து யோசிக்கவே தேவையில்ல. நார்மலாவே அவர் ஜெயிலர் படமே 3 வாட்டி போய் பார்த்து தியேட்டர்ல. இல்ல இவரு ஞானவேல் டிஜி ஞானவேல் எப்படியும் ஏதாவது ஒரு கான்செப்ட் பக்காவா தான் ஃபிட் பண்ணியிருப்பாரு. அதையும் தாண்டி படம் பார்க்கவே இவ்வளவு விஷுவலா அப்படி இருக்குன்றப்ப இதெல்லாம் யோசிக்கவே தேவையில்ல. ஆக்சுவலா அந்த விஷுவல் எப்படி தெரியுமா இருக்கு, நம்ம ஷோரூம்ஸ் எல்லாம் போனோம்னா டிவி எல்லாம் பெரிய பெரிய டிவில ஒரு மாதிரி இருக்கும் தெரியுமா, பஞ்சியா அது மாதிரி இருக்கு. அது ஏன்னா 60 FPS ஃப்ரேம். நம்ம அங்க மூவி பாக்குறப்ப 24 or 25ல தான் இருக்கும். ஸோ உனக்கு ப்ராப்பரா இருக்கும். இதுல நம்மளுக்கு அந்த ஃபீல் அதனால கிடைக்கும். அப்படியே ஷூட் பண்ண ஃபீல் அது மாதிரி இருக்கு. அது மாதிரி மூவி பஞ்சியா இருக்கு. அங்க பாக்குறப்ப ப்ராப்பரா ஃபிலிம் இதுல தான் கொடுப்பாங்க. தெரியல இதுல அந்த மாதிரி அவுட் எடுத்திருக்காங்களான்னு தெரியல. பட் ஃபகத் ஃபாசில் ஒரு ரோல் எடுத்து பண்றாருன்னா கண்டிப்பா சும்மா பண்ண மாட்டாரு. நீ எவ்வளவு பெரிய டேரக்டரா இருந்தாலுமே ஒத்துக்க மாட்டாரு. ஈவன் லோகேஷ் வந்து கேட்டப்ப கூட இதுக்கு விக்ரம் கேட்டப்ப உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்க கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, ஆனா நீ கதை சொல்லுங்க, கதை அதை கேட்டு எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் தான் நான் பண்ணுவேன் இருக்காரு. சோ இதுல பண்ணிருக்காங்கன்னா ஆக்சுவலா நான் ஃபகத் ஃபாசிலோட ஏதோ ஒரு இன்டர்வியூ ரேண்டமா தான் நான் இன்ஸ்டால பார்த்தேன். அதுல வந்து அவர் சொல்லியிருப்பாரு அவரோட எய்ம் என்னன்னா இந்த கேரக்டர்னா இப்ப எப்படி நம்ம வீரபாண்டி கட்டபொம்மன்லாம் சொல்றோம்ல, வீரபாண்டி கட்டபொம்மன்னா சிவாஜி தான், அது மாதிரி ஒரு கேரக்டர் நடிக்கணும்னு தான் அவரோட லைஃப் டைம் ஒரு மூவி ஆசையேவான். இந்த கேரக்டர்னே இவர் தான்பான்ற மாதிரி இருக்கணும். அது மாதிரி ஒரு கேரக்டர்னு எனக்கு வரல. அவரு சொல்ற அந்த மாதிரி கேரக்டர் வராம இருந்திருக்கும். இன்னொரு போய் கிட்ட பேரு வந்துருச்சுன்னு சொல்லியிருப்பாரு. தெரியல எனக்கு. ஏன்னு சொல்லி நம்ம படம் தான். ரிங்டோனே அதான் வச்சிருக்கேன் நானு. அமிதாப் பச்சன் சார் இருக்காருங்கிறதும் இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட். கண்டிப்பா படத்துல என்னமோ சரக்கு இருக்கு, ஒரு ரீஎன்ட்ரி மாதிரி கிடைக்குது. இல்ல இதுவே கரெக்டா இருக்கு. அவர் ஏஜுக்கு தகுந்த கேரக்டர் பிளஸ் பார்க்கவே ப்ராமிசிங்கா இருக்கு. பாப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து காம்போல பாக்குறோம். ரஜினி சார் நான் பாக்குறேன் நடிச்சிருக்காங்க. ஐ திங்க் ஹிந்தில நடிச்சிருக்காங்க தெரியல. நம்ம தமிழ் மூவில ஃபர்ஸ்ட் டைம் இந்த காம்போல நம்ம பாக்குறோம். அதுவே ஒரு எக்ஸைட்மெண்டா தான் இருக்கு. படம் எப்படி வரும் லெட்ஸ் see பாப்போம் எப்படி இருக்குன்னு. 10th அன்னைக்கு பார்த்துட்டு அது ஒரு வீடியோ போடுவோம். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், நாட் எ ரிவ்யூ. ஆமா, பாயிண்ட் ஆஃப் வியூ. தியேட்டர் போறதுல இருந்து போயிட்டு வர வரைக்கும் எப்படி ரிவ்யூ இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நான் சொல்றேன். கரெக்ட் தானே? நான் சொல்றேன். ஓகே. ஆனா அது என்னோட ரிவ்யூ, ஓன் ரிவ்யூ தான். வந்து மூவிக்கான அதுதான் சொன்னேன் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேவா? ஓகே. இன்னொரு சூப்பரான ஒரு ரியாக்ஷன்ல வந்து மீட் பண்ணுவோம், சேர்ந்து பார்ப்போம். பாய்.